உங்களுக்கு தெரியுமா? காசிப் பேசுறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பொதுவா இந்த மாதிரி காசிப் பேசுறது அப்படிங்கிறது கெட்ட பழக்கம் அப்படின்னு நம்ம நெனச்சிட்டு இருப்போம். அப்படிதான் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கோம். நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க, "அடுத்தவங்கள பத்தி பேசாத, காசிப் பேசாத. அது இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது." அப்படிங்கிற மாதிரிலாம். பட் காசிப் அதாவது மத்தவங்கள தாக்காம சும்மா இயல்பா, ஃபன்னா பேசிக்கிற வரைக்கும் அது நல்லது அப்படிங்கிற மாதிரி ஆய்வுல தெரிய வந்திருக்கு. ஆனா, ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துடைய புதிய ஆய்வின்படி இது பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள பத்தி கொஞ்சம் பொறுப்போட பேசுறது நம்மள கொஞ்சம் சோஷியலைஸ் பண்ணும். அதாவது சமூக உறவுகள ரொம்ப ஸ்ட்ரென்த் பண்ணும். உணர்ச்சியுடைய நுண்ணறிவ கொஞ்சம் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி குடுக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. கொஞ்சம் நம்மள எமோஷனலி ஸ்ட்ராங் பண்ணுமா இது எல்லாமே. சரியான நோக்கத்தோட பேசப்படக்கூடிய காசிப்ஸ் எல்லாமே உறவுகள கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனா மாத்தி கொடுக்குமா. நம்மளுடைய மனநலத்துக்கும் ரொம்ப நன்மைய தரும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் காசிப் பேசும்போது கொஞ்சம் பொறுப்போட, தன்மையோட, அது கொஞ்சம் அழகா ஃபன்னா பேசுங்க. கேஷுவலா பேசுங்க. நம்மளுடைய உறவுகள பத்தி பேசுறோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ பத்தி பேசுறோம். நம்ம வீட்ல ஒரு நபர பத்தி பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசுங்க. ஏன்னா, நம்ம எஸ்.ஜே. சூர்யா சார் சொன்ன மாதிரி தான், பொய் பறக்கும், உண்மை நடக்கும். அதனால ஒருத்தர் விட்டு இன்னொருத்தர்கிட்ட அந்த காசிப் போகும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அலங்காரம் பண்ணி 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 பூ வச்சு, பொட்டு வச்சு வேற மாதிரியா போய் முடிஞ்சிரும். அதனால அடுத்தவங்கள பத்தி பேசும்போது நல்லா பேசுங்க. நல்லதையே பேசுங்க. நல்லத மட்டுமே பேசுங்க.